ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆயிருந்த விஜய், பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேருமே பிக் பாஸ் சீசன் 9 ஃபினாலேக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 2ல மஹத் அவர்களுமே இதே மாரி எவிக்ட் ஆகி அவருமே ஃபினாலேக்கு வந்திருந்தாரு. அதே மாரி இந்த ஒரு சம்பவமே அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாரி தாராளமாக சொல்லலாம். அண்ட் எங்க ஒரு விஷயம் ஆரம்பிச்சுச்சோ அங்கேயே அந்த ஒரு விஷயம் முடியறது நல்லது அப்படின்ற மாரி நான் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே மாரி பிக் பாஸ்ல ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சுச்சு. அதே இடத்துல அது முடியறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் நேத்திக்கு வந்து சும்மா அந்த ட்விட்டர் சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது கூகுளே வந்து யாரு வின்னர் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் யாரு அப்படின்ற மாதிரி கூகுள்லயே அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுவே சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானுமே பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட டைட்டில் வின்னர் யாரு அப்படின்ற மாதிரி டைப் பண்ணா அப்படியே ஆர்டரா காட்டுது. பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சபரி அண்ட் அரோரா செகண்ட் ரன்னர் அப் அண்ட் விக்ரம் தேர்ட் ரன்னர் அப் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ ஒருவேளை ஆல்ரெடி ஷூட் பண்ணதால பிக் பாஸ் டீம் விஜய் டிவியே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களா, இல்ல கூகுள்ல லைக் நம்ம வந்து சோஷியல் மீடியாலாம் இவங்க தான் வின்னர், இவங்க தான் ரன்னர் அப் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுன்னு இருக்கோம்ல, அதனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்லுதா அப்படின்ற மாதிரி தெரியல. எனிவேஸ் ஆல்ரெடி ஓட்டிங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தா திவ்யா அவர்கள் தான் லீடிங்ல இருந்தாங்க. அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சபரி அவர்களுமே ரன்னர் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கு அந்த ஆர்டர் படி தான் அவங்களுமே அந்த ஓட்டிங் நம்பர்ஸ்ல இருந்தாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.